வெல்கம் டு மை சேனல் சகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ராகி மாவில் ஸ்வீட் தோசை ஒன்று செய்யலாம். ரொம்ப ஈஸியானது. ராகி மாவோட மைதா மாவு 1 கிளாஸ் போட்டுக்கலாம். நான் 1.5 கிளாஸ் எடுத்து வச்சேன், அதில் 1 கிளாஸ் போட்டுக்கிட்டேன். நாட்டு சக்கரை 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். நமக்கு மைதா மாவு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு போட்டு கலந்துக்கலாம். தோசை மாவு பதத்தில் நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். நான் நேற்று ராகி இட்லி செஞ்சேன். அந்த மாவு கொஞ்சம் மீதி இருந்துச்சு. அதில் தான் மைதா போட்டு ஸ்வீட் தோசை செய்கிறேன். சகாஸ் லைஃப் ஸ்டைலில் இட்லியை பாருங்கள், போட்டிருக்கேன், தெரியும். தோசைக்கல்லில் எண்ணெய் தடவிக்கலாம். இதை எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் ஈஸியும் கூட. ராகி நல்ல ஹெல்த்தி, உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. குட்டி தோசைக்கல் இல்லைன்னா பெரிய தோசைக்கல்லையே செய்யலாம். நார்மல் தோசை சுடுமில்ல, அதுலேயே ஊற்றலாம். செம டேஸ்டியாக இருக்கும். ராகியில் விதவிதமாக செய்யலான்னு சொல்லியிருக்கேன். இப்படியே ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரப்போ செஞ்சு தரலாம். சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. மெதுன்னு ரொம்ப சாஃப்டாக ஸ்வீட்டாக டேஸ்டியாக இருக்கும். மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றுறேன். குழந்தைங்களுக்கு நெய் வேணுனாலும் ஊற்றி கொடுக்கலாம். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். பெரியவங்களுக்கு எண்ணெயும் குழந்தைங்களுக்கு நெய்யும் ஊற்றி கொடுக்கலாம். திருப்பி போடலாம். சீக்கிரம் ரெடி ஆகிடும். நல்லா வெந்துருச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். செம டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சுலபமானது கூட. இதே மாவை பணியாரமாக செய்யலாம். நெய் ஊற்றி பணியாரம் செஞ்சோமா செம டேஸ்டியாக இருக்கும். அட்டகாசமாக நம்ம ஸ்வீட் தோசை, குட்டி தோசை ரெடி ஆகிடுச்சு. என் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராகி மாவில் விதவிதமாக பண்ணித்தரப்போ எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. மைதா மாவு வேண்டான்னா கோதுமை மாவு கலந்துக்கலாம். சூப்பர் டேஸ்டியாக தான் இருக்கும். நம்ம குட்டி தோசை அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்.